திருவாக்கும் சேகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. ஆலய தீபம் சேனல் வாயிலாக நம்ம நிறைய ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ரீதியாகவும் ஜோதிடம் இந்த மாதிரி எண்கணிதம் அதே போல் நிறைய இந்த உப்பு தீப வழிபாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கோச்சார பலன்கள் எந்த மாதிரியான அமைப்பு 2025 முழுக்க நடைபெற போகுது அப்படின்றத மேசத்துலேருந்து ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது கன்னி லக்னம் கன்னி ராசியை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் 2025 அப்படின்றது ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும் பொழுது அந்த வான்மண்டலத்தில் உள்ள கிரக அமைப்புகள் இந்த வருடம் ஃபுல்லாக இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் விளைவுகளை கொடுக்க போகிறது. அது நல்ல விஷயமா இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியானதும், தவறான விஷயமா இருந்தால் அதில் நம்ம ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழல். அது நம்ம இப்போ மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு பார்க்குறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஆலய தீபம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமும் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்களா நம்ம பார்ப்போம். ஸோ இதில் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசி அப்படின்னும் போது இந்த 2025 ஜனவரி 1 பிறப்பது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்திலேயே பிறக்குது 1. ரெண்டாவது லக்னத்திலே கேது, கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில கேது 7ல் ராகு, 7க்குரியவன் தன் வீட்டுக்கு 3ல் வக்ரமாகி லக்னாதிபதி 3ல் இருக்கிறது ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம். அந்த லக்னாதிபதி 3ல் இருந்தாலும் அதை சனி பகவானும் பார்ப்பார் 1. ரெண்டாவது விரையாதிபதியும் லாபாதிபதியும் கூடி லாபம் விரயம் ரெண்டும் கூடி 4ஆம் இடத்துல இருக்கும். அதை பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் உரிய சுக்கிர பகவானும் 5க்கும் 6க்கும் உரிய சனி பகவானும் கூடி உட்கார்றது எந்த மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு கொடுக்க போகிறது. அதே போல் 7ல் ராகு, 7க்குரியவன் தன் வீட்டுக்கு 3ல், லக்னாதிபதியும் தன் வீட்டுக்கு 3ல். இதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நார்மலாக கன்னி லக்னம் கன்னி ராசி அப்படின்னாலே இயற்கையாகவே கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயம்னா எப்பவுமே காலம் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். நோய் எதிரி கடன். நோய் அப்படின்னும் போது நார்மலாக ஒரு கண்ணாடி போட்டுட்டே இருக்கிறது கூட ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ கன்னி லக்னம் கன்னி ராசின்னு வந்தாலே அவர்களுக்கு நோய் எதிரி கடன் ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் 1. ரெண்டாவது இவர்கள் ஒரு கன்னி லக்னம் கன்னி ராசி ஒரு குடும்பத்தில் பிறக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னு பேர். குலதெய்வத்தை மாற்றி கும்பிடுவாங்க, குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க. அதாவது இப்போ குலதெய்வம் அப்படின்றது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் மனிதர்களோட பேராக வரணும். அதை விட்டுட்டு திருவண்ணாமலை சிவன் எனக்கு குலதெய்வம், திருப்பதி வெங்கடாஜலபதி முருகர் எனக்கு குலதெய்வம் அப்படின்னா அதெல்லாம் குலதெய்வம் தெரியாதவங்கன்னு பேர். இவர்களுக்கு இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வம் பட்டை போடும் தெய்வம் குலதெய்வமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2025 கேது பகவான் லக்னத்தில் இருந்து 7ல் ராகு இருக்கிறதால கேது லக்னத்தில் இருக்கும்போது என்னங்க 2025 இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையான மன விரக்தி, தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு பேர். அதாவது குடும்பத்தில் ஒற்றியும் ஒற்றாமலும் இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இவங்களுக்கு வராது. ஒன்றியும் ஒன்றாமலும் இல்லை, குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தம் வெளியில் போகிறது இதெல்லாமே லக்னத்தில் கேது இருக்கும் காலகட்டத்தில் நடக்கும். அப்போ கன்னி லக்னத்தில் தான் 2025 பிறகுது. நார்மலாக கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு கோச்சாரத்துல லக்னத்துல கேது இருக்கிறது எல்லா விஷயத்திலும் முயற்சி செய்யற அனைத்து விஷயத்திலும் தடங்கள். கேதுன்னா தடங்கள்னு பேரு. கேதுன்னா செப்பரேஷன், பிரிக்கிற கிரகம்னு பேரு, குடும்பத்தை விட்டு பிரிக்கும் பேரு. ரெண்டாவது மன விரக்தின் பேரு. கேதுனாலே தாமரை இலை தண்ணீர் போலன்னு பேரு. அப்ப இதுல எல்லாமே இவர்களுக்கு இந்த வருடம் மன விரக்தியை தான் கொடுக்க போகுது. ரொம்ப இதுல எல்லாம் இவங்க நிவர்த்தி ஆகணும் அப்படின்னும் போது ஆஞ்சநேயர் வழிபாடு. கேதுனாலே வால்னு சொல்லுவோம், ராகுன்னா தலை, கேதுன்னா வால் என்னும் போது ஆஞ்சநேயருக்கு முதுகுல வாழும், விநாயகருக்கு முகத்துல துதிகை வாழ் மாதிரி இருக்கிறதால இவர்களை வழிபட்டு வர்றது நல்லது. அடுத்து புத்து வழிபாடு. 7ல் ராகு இருக்கிறதால புத்துக்கள் வழிபாடு, சர்ப வழிபாடு, முடிஞ்சா நாகர்கோயில் நாகர் வழிபாடு, நாகர்கோயில் போயிட்டு நாகர் சிலை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அவங்களுக்கு மிகப்பெரிய இதுல இருந்து ரிலீஃபை கொடுக்கும் 1.
ரெண்டாவது லக்னாதிபதி 3ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது 7ஆம் அதிபதி வந்துட்டு தன் வீட்டுக்கு 3லன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 7ஆம் அதிபதி வக்ரமாவதாலும் 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ல் மறையிறது, லக்னாதிபதி தன் வீட்டுக்கு 3ல் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது ஒன்று ஜாதகர் வந்து தலைமறைவுன்னு பேர், ஒன்று வேலை தொழில் நிமித்தமாக வேற மாநிலம் வேற மாவட்டம் இந்த மாதிரியான வேற நாடு இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். ரெண்டாவது 7க்குரியன் தன் வீட்டுக்கு 3ல் அப்படின்னும் போது அங்கே திருமணம் வந்துட்டு கலத்திரம், கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வாழ்கிற ஒரு அமைப்பும், அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், 7ல் ராகு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மனவிரக்தி இதெல்லாமே இந்த 2025 வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கன்னி லக்னம் கன்னி ராசி நார்மலாக வந்து நல்ல புத்திசாலிகள், நல்ல திறமையானவர்கள் பேர், நல்ல நாலேஜ், ஹைலி நாலேஜபிள், நல்ல இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க தான் வந்து நிறைய துறைகள் வந்து சாதிச்சிருப்பாங்க. அது பேங்க் ஆகட்டும், ஆசிரியர் பணி ஆகட்டும், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைன் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க நல்ல அறிவாளிகள்ன்றதால நீங்களே இதில் வந்துட்டு யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுலேயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். அடுத்து அதாவது இந்த வருடம் 2025 பொறுத்த வரைக்கும் 7ல் ராகு இருக்கிறதால மனைவி, இவர்களுடைய மனைவி வந்து இவர்களை டாமினேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்கிறத இவங்க கேட்கணுன்ற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு வருஷம் 2025 வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அடுத்து 2ஆம் அதிபதியும் 9க்குரியவரும் சுக்கிர பகவான், இவர் போயிட்டு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் மறைகிறார். அப்போ குடும்பத்தில் உள்ளவருக்கு 2ஆம் இடம்ன்றது குடும்பம், தனம் வாக்கு குடும்பம்னு பேர். அப்போ குடும்ப உறுப்பினர்கள் இவர்கள் வந்துட்டு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்றதாலையும், குடும்ப உறுப்பினர்னும் போது 9க்குரியவர் வந்து தந்தை, பாக்கியாதிபதி தந்தை ஆகிறதால, ஸோ தந்தை ஆகட்டும் அதே போல் குடும்ப உறவினர்களுக்கு வந்துட்டு இந்த வருடம் 6ல் போய் உட்கார்றதால நோய் எதிரி கடனை கொடுக்கும். அப்போ தந்தைக்கு வந்து ஒரு எதிரியை உருவாக்குறதோ அல்லது நோயை கொடுப்பதோ அல்லது தந்தைக்கு கடனை கொடுப்பதோ தந்தைக்கு மருத்துவ விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வந்து அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், சனி என்றால் முதியோன்னு பேர், வயதானவர்னு பேர். ஏன்னா 2க்குரியவர் போயிட்டு அதே போல 9க்குரியவர் போயிட்டு சனி பகவான் மனை ஏறி இருக்கார், சனி பகவானோட கூடி இருக்கார். அப்ப குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள வயதானவர்களுக்கு மருத்துவ விரயங்களையோ அவர்களுக்கு நோயவோ அல்லது உடலாக பிரச்சனை பிளஸ் வந்துட்டு எதிரிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்களை வந்து அந்த காலகட்டம் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசி உள்ள வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் பகவான், 3க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் பகவான் வந்து 11ல் போய் நீசப்பட்டு உட்காரதால 3ஆம் இடம் சகோதரன், இளைய சகோதரன் பேர், 11ஆம் இடம் மூத்த சகோதரன் பேர், அங்கே வந்து பலம் குன்றி இருக்கிறதால கன்னி லக்னம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இளைய சகோதரம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களுடைய ஆதரவு அரவணைப்பு அவர்களுடைய உறவுகள் வந்து இவர்களுக்கு சுமூகமாக இருக்க போறதில்லை. அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்ககிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது. அடுத்து 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு 4க்கும் 7க்குரியவர் வந்துட்டு வக்ரமாகி 9ல் உட்கார்றாரு அப்படின்னும் போது சொத்து சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இதில் 11ஆம் அதிபதியும் போயிட்டு 4ஆம் இடத்துல உட்கார்றாரு, விரையாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ 11ன்றது லாபம், 12ன்றது விரயம், அது வந்து 4ஆம் இடம் சொத்து ஸ்தானத்தில் உட்காரும் போது இவருக்குரிய வரக்கூடிய இந்த லாபத்தை வந்துட்டு தொழில் மூலமாகவோ வேலை நிமித்தமாக அந்த மூலமாக வரக்கூடிய லாபத்தை வந்து இவங்க ஒரு சொத்தாக, ஒரு இடமாக, வீடாக அல்லது ஒரு வண்டி வாகனமாக வாங்கறதுக்கு விரயமாகும் அப்படின்றது ரூலு. அப்போ 4க்குரியவன் வந்து வக்ரமாகி இருக்கிறதால ஒன்றுக்கும் மேற்பட்ட, அப்போ ஒன்றுக்கும் அது வந்து 4க்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் மாதிரி இருந்தால லோன் போட்டு கூட வாங்குவாங்க, கடன் வாங்கி வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஆனால் கடன் வந்து அதிகமாக வாங்காதீங்க, லோன் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்துல வந்துட்டு லாபாதிபதி உட்காரதால வர்ற லாபத்தை சேர்த்து மேலும் லோன் வாங்கி, ஏன்னா தன் வீட்டுக்கு 6ல் குரு பகவான் வந்து 4க்கு 6ல் போய் மறையிறதால லோன் போட்டு ஒரு விரயன்றது உண்டு. அது சுப விரயமாக ஒன்று கார் வாங்குறதோ அல்லது சொத்து வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அடுத்து 5க்கும் 6க்கும் உரிய சனி பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துல போய் உட்காராரு. அப்போ 5ன்றது வந்து புத்திரஸ்தானம் பேர், 5ன்றது வந்து குலதெய்வம் பேர். அப்போ குலதெய்வ வந்து மாற்றி கும்பிடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு கன்னி லக்னம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தோட இவங்க வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நோயோட இருக்கணும் அல்லது எதிரியோட இருக்கணும் அல்லது கடனோட இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துல இந்த இடத்துல 5க்குரிய சனி பகவான் 6ல் உட்கார்றதால 5ன்றது வந்து புத்திரஸ்தானத்தை குறிப்பிடும், 5ன்றது வந்து குலதெய்வத்தை குறிப்பிடும். அப்போ குலதெய்வத்துக்காக ஒரு செலவு செய்யறதுன்ற ஒரு விஷயம் வரும், அல்லது குலதெய்வ கோயிலில் வந்துட்டு பூஜையின் போது ஒரு சண்டை சச்சரவுகள் வரும். 6ஆம் இடம் வந்துட்டு நோய் எதிரி கடன் இல்லையா. ஸோ குலதெய்வ வழிபாட்டின் போது வந்து எதிரிகள் உருவாகிறது, சண்டை சச்சரவுகள் வரதுக்கு 2025 வாய்ப்புகள் அதிகம். அதே போல குழந்தைகளுக்கு
அவர்களுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடலாக பிரச்சனை அல்லது அவர்களுக்கு படிப்பிற்காக விரயம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். அது பார்த்துக்கோங்க. அடுத்து கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகு இருந்து 7 தன் வீட்டுக்கு 3ல் மறையிறதால, அதே போல் லக்னாதிபதி 3ல் இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம். 7 வக்ரமாகிறதால ஒரு கிரகம் வந்து வக்ரமாகுது. அது எந்த ஸ்தானாதிபதி? வக்ரம் என்றாலே ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னு பேர். இப்போ ஒரு லக்னத்துக்கு வந்து 10ஆம் அதிபதி வக்ரம் சார், 10ஆம் அதிபதி வக்ரம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில், நல்ல விஷயம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ இங்கே வக்ரம் ஆகிறது வந்து 7ஆம் இடம். அப்போ 7ன்றது வந்து நார்மலாகவே திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம்னு பேர். அதே போல் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் இயற்கையாகவே வந்து கன்னி லக்னம் கன்னி ராசிமா கல்யாணம் பிரச்சனைன்னு சொல்லிடலாம். அப்படின்னும் போது இங்கே 7 வக்ரம் ஆகிறதால ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் அப்படின்னு பேர். அதனால கணவன் மனைவி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த 2025 மட்டும் கடந்து வந்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் ராகு ஆனவர் பயிற்சி ஆயிடுவார். குரு பயிற்சியும் நடந்துடும். குருவும் வந்து 10க்கு வந்துடுவார். நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த வருஷம் 2025 பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துக்காரங்க வந்து எல்லா வகையிலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது வந்துட்டு அமைஞ்சிருக்கிற இந்த 2025 ஓப்பனிங் டைமில் வந்துட்டு கிரக அமைப்புகள் வான்மண்டலத்தில் சஞ்சரிக்கிறது வந்து எதுவுமே ஒரு நல்ல அமைப்பு இல்லை. ஒரு இடம் வாங்குறோம், கார் வாங்குறோம், வீடு கட்டுறோம்னா கூட வந்து அது லோன் போட்டு கடன் வாங்கி தான் செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதால இவர்களுக்கு வந்து இந்த வருடம் 40லிருந்து 50 மார்க்கு கன்னி லக்னம். அப்போ என்ன செய்யணும்? வழிபாடு வந்து லக்னத்திலே கேது இருக்கிறதால 7ல் ராகு இருக்கிறதால 2 விஷயம். ஒன்று விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு. 2வது 7ல் ராகு இருக்கிறதால நீங்கள் நாகர்கோவில் போயிட்டு நாகராஜா சுவாமி அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஸோ கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இந்த வருஷம் ஜெயிக்கணும். எல்லா வகையிலையும் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.